ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட சேனலில் அடுத்த வீடியோக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ருசியான ஸ்பைசி டொமேட்டோ சூப் வந்து இண்டக்ஷனில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பொருட்கள் எல்லாமே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது நான் யூஸ் பண்ணும்போது ஒன்று ஒன்றா என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் 3 தக்காளியை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் குடிக்கிறதுக்கான அளவுக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஆப்வியஸ்லி நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலில் இந்த தண்ணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் பாட்டில் எடுத்து ஊற்றுறதுக்கு என்னென்னா 500 ml ஆஃப் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற்ற போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 300 ml ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதில் 3 தக்காளி வைக்கிறேன். அது ஃபுல்லாக முங்காது. ஸோ இன்னும் ஒரு 200 ml நம்ம வந்து ஊற்றுறோம். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஃப்ளோட்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா வரட்டும். ஸோ 1200 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுடுறேன். பேரலர் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மிக்ஸி எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு நம்ம போட்டதுக்கப்புறமேட்டு வெந்தயமும் சீரகமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நான் பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா இதோடு சேர்ந்து வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். நல்லா ஃபைனாக பிளெண்டு பண்ணி அரைச்சிடுங்க. பிகாஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெப்பரி ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேரலாக நம்ம வந்து பார்க்கும்போது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. பயங்கரமாக கொதிக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து வைக்க தேவையில்ல. ஓரளவுக்கு நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இண்டக்ஷன் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் சூடு தக்காளி ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. பெரிய குக்கர்லாம் வேணாம், 2 பேருக்கு. ஸோ சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா விடுறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஆல்ரெடி இது கட் பண்ணி வச்சுருந்தோம். வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தோம். கொஞ்சம் திருப்பியும் நம்ம வந்து ஒரு டேஸ்ட் வந்து பெப்பரி ஃபீல் டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சம் நம்ம திருப்பி கடுகு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம தக்காளியை எடுத்து தோலை மட்டும் உரித்து வச்சுட்டு மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நல்லா ஆகட்டும். ஏன்னா பிகாஸ் அந்த லிக்விட் வரும். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் லம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு நான் எடுத்து வச்சுருந்த இலை, பட்டை அண்ட் வெங்காயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து போடுறேன். போட்டுட்டு வெங்காயம் வந்து ஃபுல் ஃப்ரை ஆக வேணாம். ஓரளவுக்கு அந்த கோல்டிஷ் ப்ரௌன் கலர் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா போதும். உங்களுக்கு தேவை அப்படின்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. புதினா கட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக புதினாவும் போடலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இண்டக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1200 வாட்ஸ் தான் வச்சுருக்கேன். அண்ட் நான் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கொதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வர ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு இலையில் இருக்கிற ஸ்மெல் எல்லாமே வர ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு நம்ம மசாலாஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து மிளகாய்த்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறோம். அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கரம் மசாலாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சாம்பார் பொடியுமே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சைட்ஸ்லேயுமே எல்லா போர்ஷன்ஸ் ஆஃப் வெங்காயம் உள்ளே இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து போகணும். அண்ட் லைட்டாக டச்சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வாடினதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருந்த தக்காளி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே போட்டுருவோம். ஸோ போட்டோடனே தெரியும் நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும். தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே பாயில் பண்ணணுங்க. ஒரு 2 ஃபுல்லாக பாயில் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 6 minutes வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அது கொதிக்கட்டும். அது கொதி ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். இது கூட வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி தக்காளி சூடு பண்ண தண்ணி அதுவே இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நான் ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாயில் ஆகணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க விஷயம். இது கூட வந்து நம்ம ஃபைனலாக வந்து பாயில் ஆனதுக்கப்புறமேட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் சூப் குடிக்கும்போது ரொம்ப உப்பு போட மாட்டாங்க. பெப்பர் மட்டும் ஜாஸ்தியாக போட்டுப்பாங்க. பட் இது வந்து உங்களோட டிசிஷன் தான். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். அண்ட் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே பார்த்தோன்னே தெரியுது.
அண்ட் இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்ததை லைட்டாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இதுதான் உங்களுக்கு அந்த சூப்போட ஃபுல் எசன்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி ஊற்றினா அங்கே பாருங்கள், ஒரு நல்ல சூப்பரான டொமேட்டோ சூப்பை காரசாரமாக ஸ்பைசஸோடு போட்டு பெப்பர் நல்லா தூக்கலாக பீட் பண்ண ஒரு சூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டொமேட்டோ சூப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் சாப்பிட்லாம், இல்லை ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக் மாதிரி வேணும் டக்குன்னு பண்ணோன்னா, இன்ஸ்டண்ட்டாக பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து தெரியணும் அப்படின்னா நம்மளோட இண்டக்ஷன் சமையல் சூஸ்டெப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக குட் டிஷ்ஷஸ்லாம் இண்டக்ஷனில் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லித்தரோம்.